ஸோ ஒரு லாஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்தியாவில் எதெல்லாம் க்ரோ ஆகிட்டு இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய வந்து ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஜெயிச்சவங்க ஒரு 10-15 பேர் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெவன்யூ கொடுத்தவங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இந்தியா ப்ளஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் குளோபல் அவங்க எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற பார்த்துட போகிறோம். இந்தியாவில் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், லாஸ்ட் வீக்கே சொல்லியிருக்கேன். மீஷோ, அர்பன் கம்பெனி, போர்ட்டர் கம்பெனி, க்ரோ ஸ்டாக் ப்ரோக்கரேஜ் செக்யூரிட்டிஸ் கம்பெனி, அதே மாதிரி ஃபிசிக்ஸ் வாலா. ஸோ இந்த கம்பெனி எல்லாமே வந்து லீடிங் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்குது. வேறு ஃபாரினில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பேஸ் எக்ஸ் செப்டம்பர் 2024 டார்கெட் ப்ரைஸ் வந்து $125.48. அதே மாதிரி செப்டம்பர் 2025 டார்கெட் ப்ரைஸ் வந்து $237.48 வாங்கியிருந்தாங்கன்னா மக்களுக்கு 89% வந்து க்ரோத் காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தது ஓப்பன் ஏஐ செப்டம்பர் 2024 வந்து டார்கெட் ப்ரைஸ் வந்து $289.50. செப்டம்பர் 2025 பார்த்தினாக்கா 1 இயர் கழிச்சு $469.47, கிட்டத்தட்ட 62% வரைக்கும் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைப் கம்பெனி செப்டம்பர் 2024 டார்கெட் ப்ரைஸ் வெறும் $25. வேறு செப்டம்பர் 2025 டார்கெட் ப்ரைஸ் வந்து 36.29 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 45% வரைக்கும் க்ரோத் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் சரியான க்ரோத்துங்க. குளோபல் ஸ்டாக்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்க மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நிறைய குளோபல் ஸ்டாக்ஸை பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். டேட்டாபிரிக்ஸ் செப்டம்பர் 2024 $64.31 இருந்தது. செப்டம்பர் 2025 $112.75 மாறிக்கு கிட்டத்தட்ட 75% வந்து க்ரோத் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி ஆந்த்ரோபிக்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. செப்டம்பர் 2024 வெறும் $30 இருந்தது. செப்டம்பர் 2025 $162.15 மாறி இருக்கு. 441% க்ரோத் கொடுத்துற ஒரு கம்பெனி. ஸோ நிறைய பேருக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக வந்து நீங்கள் டொமஸ்டிக்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ கொஞ்சம் குளோபலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா முன்னாடிலாம் குளோபல் கம்பெனிஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கும் வந்து நிறைய வந்து வெப்சைட்ஸ் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிஸ் கொட்டி கிடக்கு. நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். எப்பயும் சொல்கிறது தான், ₹1 இருந்தாலும் ₹100 இருந்தாலும் அது உங்களோட பணம். ஃபைனல் டிசிஷன் வந்து வாங்குறதா வேண்டாமா, இல்லை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆகலாமா, இல்லை ஃப்ரெஷ் பை பண்ணணுமான்றது நீங்கள் மட்டுமே டிசைட் பண்ணணும்.